அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் வெற்றி டிஎன்பிசி அகாடமி. நம்ம இப்போ பார்க்க போகிற டாபிக் என்னென்னா, தமிழ்நாட்டின் வீரமங்கை வேலுநாச்சியாரை பற்றி பார்க்க போகிறோம். இந்த டாபிக் வந்துட்டு ஜென்ரல் ஸ்டடீஸில் யூனிட் 6லையும் தமிழில் யூனிட் 7லையும் இருக்குது. ரெண்டுலேயுமே இந்த டாபிக் இருக்கனால கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொடுத்து பார்த்துக்குங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வேலுநாச்சியாரை பற்றி ஒரு அவுட்லைன் பார்த்தரலாம். ராமநாதபுர பகுதியை ஆட்சி செய்தவர் தான் செல்லமுத்து சேதுபதி. அவரோட ஒரே மகள் தான் வேலுநாச்சியார். ஆண் வாரிசு இல்லாதனால ஒரு ஆணை போல் சிறு வயதிலிருந்தே வீரத்தோட வளர்த்துறாங்க. இவங்களுக்கு 16 வயது ஆகும்போது சிவகங்கை மன்னர் முத்துவடுகநாதரோட திருமணம் செய்து வைக்கிறாங்க. இவங்களோட மகள் தான் வெள்ளச்சி நாச்சியார். காளையார் கோவில் போர் நடக்குது. இந்த காளையார் கோவில் போர் எதனால் நடக்குது அப்படின்னா, ஆங்கிலேயர்கள் வந்துட்டு வரி செலுத்த சொல்லி முத்துவடுகநாதரை கேட்பாங்க. முத்துவடுகநாதர் வரி செலுத்த மறுத்துடுவார். இதனால் ஆங்கிலேயர்கள் வந்து முத்துவடுகநாதரை கொன்னுடுவாங்க. அதே மாதிரி வேலுநாச்சியரையும் கொல்றதுக்கு பிளான் பண்ணுவாங்க. வேலுநாச்சியார் வந்து தப்பிச்சு தம் மகளுடன் திண்டுக்கல் போயிடுவாங்க. திண்டுக்கல்லில் கோபால நாயக்கரோட பாதுகாப்பில் 8 வருஷ காலம் இருப்பாங்க. அந்த டைமில் தான் ஒரு படையை உருவாக்கி பயிற்சி கொடுத்துட்ருப்பாங்க. மேலும் கோபால நாயக்கருடனும் ஹைதர் அலியுடனும் ஒரு கூட்டணியை அமைச்சுக்குவாங்க. அதுக்கப்புறம் வேலுநாச்சியரோட இராணுவ அமைச்சர் தான் தாண்டவராயர். அவர் வந்து ஹைதர் அலி கிட்ட உதவி கேட்டு ஒரு லெட்டர் அனுப்புவாங்க. ஹைதர் அலி வேலுநாச்சியரோட மன உறுதியை பார்த்துட்டு வியந்து அவரோட படைத்தளபதி சையத்துக்கிட்ட வேலுநாச்சியருக்கு தேவையான உதவிகளை செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆணையிடுறாரு. கோபால நாயக்கர் மற்றும் ஹைதர் அலியோட இராணுவ உதவியால் சிவகங்கையை வேலுநாச்சியார் மீட்டுடுவாங்க. மேலும் மருது சகோதரர்களால் சிவகங்கை அரசியாக முடிசூடுவாங்க. அதுக்கப்புறம் ஆங்கிலேயர்கள் வந்து திரும்ப சிவகங்கையை கைப்பற்றத்துக்கு வருவாங்க. அந்த டைமில் மருது பாண்டியர்களோட ராஜதந்திர நடவடிக்கையால் சிவகங்கை வந்து பாதுகாக்கப்படுது. ஆங்கிலேயரோட ஒரு சமரச உடன்படிக்கை செஞ்சுக்கிறாங்க. அந்த உடன்படிக்கையின்படி சிவகங்கை மன்னராக வேங்கன் பெரிய உடைய தேவரை வந்துட்டு நியமிக்கிறாங்க. வேங்கன் பெரிய உடைய தேவர் யாருன்னா, வெள்ளச்சி நாச்சியாரோட கணவர் தான் வேங்கன் பெரிய உடைய தேவர். அதுக்கப்புறம் வெள்ளச்சி நாச்சியார் மர்மமான முறையில் இறந்துடுவாங்க. வேலுநாச்சியாரும் 1796 நோய்வாய்ப்பட்டு இறந்துடுவாங்க. வாங்க இனிமேல் நோட்ஸ் பார்ப்போம். வேலுநாச்சியார் இந்திய நாட்டில் பிரிட்டிஷ் காலனியாதிக்க அதிகாரத்தை எதிர்த்த முதல் பெண் ஆட்சியாளர், முதல் பெண்ணரசி யாருன்னா வேலுநாச்சியார் தான். தமிழர்களால் வீரமங்கை எனவும் தென்னிந்தியாவின் ஜான்சி ராணி எனவும் அழைக்கப்படுகிறார். இவரோட காலம் வந்துட்டு 1730 to 1796 வரைக்கும். 1730 பிறக்கிறாங்க. 1796 இறந்துடுவாங்க. இவங்களோட பெற்றோர் யாருன்னா செல்லமுத்து சேதுபதி, சக்கந்தி முத்தாத்தாள். இவங்களோட மொழி புலமை அப்படின்னா என்னென்ன லாங்குவேஜ் தெரியும் அப்படின்னா ஆங்கிலம், ஃப்ரெஞ்சு, உருது. இவங்களோட சிறப்புகள் அப்படின்னா சிறு வயதிலிருந்து ஆண் பிள்ளையை போல் வளர்றதுனால சிலம்பம், குதிரை ஏற்றம், வாள்போர், வில் பயிற்சி இதெல்லாம் கற்றுக்குறாங்க. இவங்களோட கணவர் யாருன்னா முத்துவடுகநாதர். இவர் தான் வந்து சிவகங்கை மன்னர் தான் முத்துவடுகநாதர். இவங்களோட ஒரே மகள் தான் வெள்ளச்சி நாச்சியார். இவங்களோட கணவர் பேர் என்னன்னா வேங்கன் பெரிய உடைய தேவர். வேலுநாச்சியாரோட அமைச்சர் அல்லது இராணுவ தலைவர் அல்லது தளவாயின்னு சொல்லுவாங்க. இராணுவ தலைவரை தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா தளவாயின்னு சொல்லுவாங்க. அவர் யாருன்னா தாண்டவராயர். வேலுநாச்சியாரோட படைத்தளபதிகள் யாருன்னா பெரிய மருதும் சின்ன மருதும். சின்ன மருது வந்து வேலுநாச்சியாரோட ஆலோசகராக இருப்பார். வேலுநாச்சியாரோட தோழி யாருன்னா குயிலி. உடையாளுங்கிறவங்க யார் அப்படின்னா மெய்த்தல் தொழில் புரியும் பெண் தான். இவங்க வந்து குயிலி பற்றி உளவு கூட மறுத்ததால் ஆங்கிலேயரை கொல்லப்படுறாங்க. உடையாளுங்கிறவங்க ஆங்கிலேயரெலாம் கொல்லப்படுவாங்க. கிழக்கிந்திய கம்பெனி படைக்கு தலைமையேற்றவர் யாருன்னா கர்னல் பான்ஜோர். ராமநாதபுரம், சிவகங்கை, விருதுநகர், புதுக்கோட்டை ஆகிய மாவட்டங்களாக இன்று அறியப்படும் பகுதியை ஆட்சி செய்தவர்களை என்னன்னு சொல்லுவாங்கன்னா சேதுபதி மன்னர்கள்னு சொல்லுவாங்க. அதில் ராமநாதபுரம் பகுதியை ஆட்சி செய்தவர் யாருன்னா செல்லமுத்து சேதுபதி. சிவகங்கை பகுதியை ஆட்சி செய்தவர் யாருன்னா முத்துவடுகநாத பெரிய உடையார். வேலுநாச்சியார் வந்து 16 வயதில் வந்துட்டு சிவகங்கை மன்னரை மணந்தார். காளையார் கோவில் போர். காளையார் கோவில் போர் எப்போ நடைபெறும்னா 1772 நடைபெறும். எதனால் நடைபெறும்னா, அதாவது ஆங்கிலேயர் வந்துட்டு முத்துவடுகநாதர்கிட்ட வரி செலுத்த கேட்பாங்க. இதனால் முத்துவடுகநாதர் வரி செலுத்த மறுத்ததுனால முத்துவடுகநாதரை வந்து கொன்னுடுவாங்க. யாருக்கு இடையில் இந்த போர் நடைபெறும் அப்படின்னா முத்துவடுகநாதருக்கும் ஆற்காடு நவாப் மற்றும் கர்னல் பான்ஜோர் அதாவது தலைமையில் நடைபெறும்.
இதில் முத்துவடுகநாதரை கொன்னதுக்கப்புறம் வேலுநாச்சியரையும் கொல்ல ட்ரை பண்ணும்போது மகளோடு தப்பிச் சென்ற வேலுநாச்சியார் கோபால நாயக்கரின் பாதுகாப்பில் திண்டுக்கல் அருகே உள்ள விருபாக்சியில் தான் வந்துட்டு 8 ஆண்டு காலம் வாழ்ந்தார். 11th புக்கில் வந்துட்டு ஹைதர் அலி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஏன் அப்படி ஹைதர் அலின்னு கொடுத்துருக்காங்கன்னா, திண்டுக்கல் பகுதியெலாம் வந்துட்டு ஹைதர் அலியோட கண்ட்ரோலில் இருக்கும். அந்த இடைப்பட்ட 8 ஆண்டுகளில் தான் ஆங்கிலேயரை வென்று சிவகங்கையை மீட்க உறுதி பூண்டு திண்டுக்கல் கோட்டையில் ஒரு படையை உருவாக்கியதோடு கோபால நாயக்கர் மட்டுமல்லாமல் ஹைதர் அலியோடும் கூட்டணியை ஏற்படுத்திக்குவாங்க. வேலுநாச்சியார் சொல்லுவாங்க, நாம் சிவகங்கை இழந்து 8 ஆண்டுகள் ஆகிவிட்டன அப்படின்னு வேலுநாச்சியார் சொல்லுவாங்க. அதுக்கு அமைச்சர் தாண்டவராயர் என்ன சொல்லுவார்னா, கவலைப்படாதீர்கள் அரசியரே, நாம் சிவகங்கையை மீட்கும் நேரம் நெருங்கிவிட்டது அப்படின்னு தாண்டவராயர் சொல்லுவார். வேலுநாச்சியார் சார்பாக தாண்டவராயர் வந்து ஹைதர் அலிக்கு ஒரு கடிதம் எழுதுவாங்க. அந்த கடிதத்தில் வந்து 5000 குதிரைப்படைகளும் 5000 காலாட்படைகளும் கொடுத்து உதவும்படி கேட்பாங்க. இதில் வந்துட்டு மேலும் இந்த வேலுநாச்சியார் வந்து உருது மொழியில் தனக்கு கிழக்கிந்திய கம்பெனியோட இருக்கிற பிரச்சனையை வந்து விவரமாக எழுதியிருப்பாங்க. இதில் வேலுநாச்சியாரின் மன உறுதியை பார்த்துட்டு வியந்தவர் யாருன்னா ஹைதர் அலி. உடனே ஹைதர் அலி என்ன பண்ணுவார்னா, திண்டுக்கல் கோட்டை படைத்தலைவரான சையத்திடம் வந்துட்டு வேண்டிய இராணுவ உதவிகளை வழங்குமாறு ஹைதர் அலியை வந்து ஆணையிடுவாங்க. இதை பார்த்துட்டு சின்னமருது என்ன சொல்லுவார்னா, நம்ம அரசியலின் பன்மொழி அறிவு நமக்கு பெரிய நன்மையே தந்திருக்கிறது அப்படின்னு சொன்னவர் யாருன்னா சின்னமருது. உடனே பெரியமருது என்ன சொல்லுவார்னா, சிவகங்கையை மீட்க புறப்படலாம் அல்லவா அப்படின்னு கேட்பாரு. அதுக்கு வேலுநாச்சியார் என்ன சொல்லுவாங்கன்னா, முதலில் காளையார் கோவிலை கைப்பற்றுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க வேலுநாச்சியார். இந்த படைப்பிரிவில் ஆண்கள் படைப்பிரிவுக்கு தலைமையேற்றவர்கள் யாருன்னா மருது சகோதரர்கள். பெண்கள் படைப்பிரிவுக்கு தலைமையேற்று வழிநடத்தியவர் யாருன்னா குயிலி. இந்த பெண்கள் படைப்பிரிவுக்கு என்ன பேர் வச்சுருப்பாங்க அப்படின்னா உடையாளுங்கிற பேர் வச்சுருப்பாங்க. அதே மாதிரி வேலுநாச்சியார் வந்து விஜயதசமி நாளன்று கோட்டையை கைப்பற்றலான்னு சொல்லுவாங்க. அந்த உடையாளுக்காக நடப்பட்ட நடுக்கல், அதாவது வீரமாடனை அடைஞ்சவங்களுக்காக நடுக்கல் நடப்படும். அந்த நடுக்கல் முன்பு தாம் வைத்திருந்த தாலியை வந்து நடுக்கலுக்கு காணிக்கையாக செலுத்தி வணங்கினார் வேலுநாச்சியார். அதே மாதிரி குயிலி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பிரிட்டிஷாரோட தளவாடங்கள் ஆயுதக்கடங்களாக இருக்கு இல்லையா, அதில் தனக்குத்தானே நெருப்பு வைத்து கொண்டு 1780 வந்துட்டு ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக ஆயுதக்கடங்கை அழிச்சிருவாங்க. குயிலி தன் உயிரை தந்து நம் நாட்டை மீட்டு கொடுத்திருக்கிறாள், அவளது துணிவுக்கும் தியாகத்திற்கும் வீரத்திற்கும் தலை வணங்குகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க வேலுநாச்சியார். கோபால நாயக்கர் ஹைதர் அலியின் இராணுவ உதவியோடு சிவகங்கை வந்து மீண்டும் கைப்பற்றப்பட்டது. அது கைப்பற்றப்பட்ட ஆண்டு எப்போன்னா 1780. மேலும் மருது சகோதரர்களின் உதவியால் வந்துட்டு சிவகங்கை அரசியை வந்து முடிசூடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பெரிய மருது, இதுக்கப்புறம் வந்துட்டு பெரிய மருது படைத்தளபதியாகவும் சின்ன மருது வந்து வேலுநாச்சியாரின் ஆலோசகராகவும் நியமிக்கப்படுவாங்க. அதுக்கப்புறம் திரும்ப ஆங்கிலேயர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, சிவகங்கை மீண்டும் கைப்பற்றத்துக்கு 1783 படையெடுத்து வருவாங்க. அந்த படையெடுத்து வரும்போது மருது பாண்டியரின் ராஜதந்திர நடவடிக்கையால் வந்து சிவகங்கை பாதுகாப்பு வந்து உறுதி செய்யப்படுது. அந்த டைமில் ஆங்கிலேயருடன் சமரச உடன்படிக்கை ஏற்படும். அந்த சமரச உடன்படிக்கையின்படி வேங்கன் பெரியவுடைய தேவர் வந்து சிவகங்கை அரசராவார். வெள்ளச்சி நாச்சியருக்கும் வேங்கன் பெரிய உடைய தேவருக்கும் வந்து திருமணம் நடைபெறும். அது நடைபெற்ற ஆண்டு எப்போன்னா 1790. இந்த இடைப்பட்ட காலத்தில் வந்து வெள்ளச்சி நாச்சியார் வந்துட்டு மர்மமான முறையில் இறந்துடுவாங்க. இதுக்கப்புறம் வந்து வேலு நாச்சியாரும் நோயுற்று இறந்த ஆண்டு எப்போன்னா 1796. ஜான்சி ராணிக்கு முன்பே ஆங்கிலேயரை எதிர்த்து வீரப்போர் புரிந்தவர் யாருன்னா வேலு நாச்சியார். இதோட இந்த டாபிக் முடிஞ்சிருச்சு. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். தொடர்ந்து படிங்க, டைம் வேஸ்ட் பண்ணாமல் படிங்க. ஏன்னா நோட்டிஃபிகேஷன் ஏப்ரல் மாதம் கண்டிப்பாக வந்துடும். இன்பிட்வீன் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள், நல்லா படிங்க. நன்றி, வணக்கம்.